ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி தான். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, மொச்சக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா காய்கறியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பெரிய வெங்காயம், 6-7 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன்னா, தக்காளி ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2 பெரிய பூண்டை தோல் உரித்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன். 2 பாதியமாக பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து இதெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கறி மசாலா 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததும் கட் பண்ணி இருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.